முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று சந்திக்க உள்ளார். டெல்லியில் ஆட்சி நடத்தும் ஆம் ஆத்மி அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. இருவரில் யாருக்கு அதிக அதிகாரம் உள்ளது என்று தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு துணைநிலை ஆளுநரை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் உள்ளது என தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து சில IAS அதிகாரிகளை டெல்லி அரசு இடமாற்றம் செய்தது. ஆனால் பணியிடமாற்றங்களை அமல்படுத்த மத்திய அரசு மறுத்துவிட்டது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீர்த்து போகச் செய்யும் வகையில் அவசர சட்டத்தையும் கொண்டு வந்துள்ளது. இந்த அவசர சட்டத்தின் கீழ் டெல்லி முதலமைச்சர், தலைமைச் செயலர், மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நியமிக்கப்படும் அதிகாரி ஒருவர் அடங்கிய தேசிய தலைநகர் குடிமைப்பணி ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் இடமாற்றம், பதவி பொறுப்பு குறித்து இந்த ஆணையம் முடிவெடுக்கும். ஆணையத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படாவிட்டால் துணைநிலை ஆளுநரின் முடிவே இறுதியானதாக அறிவிக்கப்படும். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்திற்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆதரவை பெற முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடு தழுவிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். மோடி அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரவுள்ள மசோதாவை எதிர்க்கும்படி மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரை ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசியுள்ளார். மேலும் BRS தலைவர் சந்திரசேகர ராவ், ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, CPM பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்தும் ஆதரவு கோரியுள்ளார். தற்போது டெல்லிக்கு ஏற்பட்டுள்ள நிலை மற்ற மாநிலங்களுக்கும் ஏற்படலாம் என சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். दिल्ली सरकार के साथ हो सकती है, कल को हो सकता है केरल की सरकार हो जहाँ पर हमारी सरकार है, अब राजस्थान या बाकी जगह पर जहाँ पे कांग्रेस की सरकार है, हिमाचल प्रदेश या आपके रीजनल पार्टीज की सरकारें जो है उड़ीसा में, आंध्रा में और तेलंगाना में या तमिलनाडु में, इन सब के लिए ये एक खतरा है कि जो भी विपक्षी पार्टी का सरकार है उसको डिस्टेबलाइज करने के लिए. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேச உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பஞ்சாப் மற்றும் டெல்லி மாநில தலைவர்கள் இந்த விவகாரத்தில் ஆம் ஆத்மியை ஆதரிக்க கூடாது என கார்கேவை வலியுறுத்தியுள்ளனர். திமுகவின் கூட்டணியான காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு ஆதரவளிக்காத பட்சத்தில் திமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சோழிங்கநல்லூர் ஆவின் பால் பண்ணையில் இருந்து உரிய நேரத்தில் வாகனங்கள் செல்லாததால் சென்னையில் 3 இடங்களில் பால் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவியது. சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் புதிதாக ஒப்பந்த ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஆனால் ஒப்பந்த ஊழியர்கள் போதிய அளவிற்கு இல்லாததால் உரிய நேரத்தில் வாகனங்களில் பால் ஏற்ற முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அதிகாலை 3:30 மணிக்கு அனைத்து வாகனங்களும் பால் பண்ணையிலிருந்து வெளியே செல்வது வழக்கமாக உள்ளது. ஆனால் ஆள் பற்றாக்குறை காரணமாக இன்று 6 வாகனங்களில் காலை வரை பால் ஏற்றப்படவில்லை. இதில் சென்னை திருவல்லிக்கேணி பகுதிக்கு செல்லும் 3 வாகனங்கள் மற்றும் வேளச்சேரி தாம்பரத்திற்கு செல்லும் தலா 1 வாகனங்கள் உரிய நேரத்திற்கு சென்றடையவில்லை. இதனால் இந்த 3 பகுதிகளிலும் வாடிக்கையாளர்களுக்கு ஆவின் பால் கிடைக்காததால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏர்வாடியில் உள்ள குத்பு சுல்தான் சையத் தர்காவின் சந்தனக்கூடு திருவிழா தேசிய ஒருமைப்பாட்டு விழாவாக நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான 849வது சந்தனக்கூடு திருவிழா கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. நேற்றிரவு கொடியேற்றம் செய்யப்பட்டது. இந்த கொடியேற்ற நிகழ்வின் ஒரு பகுதியாக கொடிமர மேடையின் அடிமரம் ஏற்றப்பட்டது. பின்னர் ஏர்வாடி குடியிருப்பிலிருந்து கொடி, யானை மற்றும் குதிரை மீது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் என பல மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். பின்னர் அலங்கார ரதம் தர்காவை 3 முறை வலம் வந்தது. இதையடுத்து நாரே தக்பீர் என்ற முழக்கத்தோடு கொடி ஏற்றப்பட்டது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான உருஸ் என்ற சந்தனக்கூடு விழா வரும் 12ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி அதிகாலை வரை நடைபெறுகிறது. இதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வரும் 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
MBA, MCA படிப்புகளுக்கு ஆன்லைனில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. 2022-2023 கல்வியாண்டில் MBA, MCA முதுநிலை படிப்புகளுக்கு மாணவர்கள் இன்று முதல் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டு படிப்புகளுக்கும் தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட இணையதளங்கள் வாயிலாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று 2ஆம் ஆண்டு BE, BTech பொறியியல் படிப்பிற்கும் இன்று முதல் 30ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ, இளநிலை BSc பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் குறிப்பிட்ட இணையதளம் வாயிலாக விண்ணப்பிப்பதுடன் சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக 300 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் மற்றும் பழங்குடி மாணவர்கள் பதிவு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2ஆம் ஆண்டு BE, BTech படிப்பிற்கான கலந்தாய்வும் இணையதளம் வாயிலாக மட்டுமே நடைபெறும் என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. இலங்கை நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாய் 200 ஆண்டுகளுக்கு மேலாக தேயிலை தோட்டங்களில் உழைத்துக் கொண்டிருக்கும் மலையக தமிழர்களின் வாழ்க்கை தரம் இன்றளவும் சோகங்கள் நிறைந்த கண்ணீர் கதையாகவே உள்ளது. அது குறித்த ஒரு பார்வை. தேயிலையின் பெரும் உற்பத்தி கூடங்களில் ஒன்றாக இருப்பது இலங்கை. 1867 காலகட்டத்தில் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஜேம்ஸ் டெய்லர் என்பவர் இலங்கையின் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களில் தேயிலை பறிக்கும் தொழிலை அறிமுகப்படுத்தினார். இதற்காக இந்தியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் குறைந்த கூலிக்கே அங்கு பணியமர்த்தப்பட்டனர். 200 ஆண்டுகளை கடந்தும் அன்றிலிருந்து இன்றளவும் அவர்களின் வாழ்க்கை தரம் அப்படியே தான் இருக்கிறது. காலை 7 மணி தொடங்கி மாலை 6 மணி வரையிலும் தேயிலை பறித்தால் இந்திய மதிப்பில் 350 ரூபாய் மட்டுமே சம்பளமாக கிடைப்பதாக கூறுகின்றனர் இங்கு வாழும் தமிழர்கள். காலையில் 7:30 மணிக்கு மலைக்கு போகணுங்க. கடைசியால் எப்படி 8 மணிக்கு தாங்க வருது. 1:30 மணிக்கு நிற்பாங்க. 10 கிலோ 12 கிலோ இருக்கும். எங்கள் விரல்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எங்கோட்டு வேர்வைகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் எங்கள் மாதிரி பிள்ளைங்க தானே, நீங்களும் தாய் வயிற்றில் பிறந்தவங்க தானே, உங்களுக்கு எங்களோட கஷ்டம் தெரியாதா? குழவி கடிச்சு எனக்கு இன்னைக்கு 3-4 பை நேற்று மருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க பாரம் தலைக்கு போட வேணாம்னு சொல்கிறாங்க. நாங்கள் எத்தனை நாளைக்கு இருக்கிறது? எங்கள் பிள்ளைங்க விட்டு வாழ்க்கை எடுத்து பாருங்கள். எப்படி இது புண்ணாதுமா? காம்பு தானே, நாறு காம்பு வெடிச்சதுன்னா குளிர்ந்த காலத்தில் குழந்தை எடுக்கும்போது எப்படியும் காயம் மட்டும் தானே செய்யும். கையிலே தானே எடுப்போம். ரத்தம் வடியுமா? ரத்தம் வரும். அப்படியே போயிட்டு சில வேளை அட்டையும் கடிக்குங்க. அடுத்த நாள் எப்படி அந்த வலியோட தான் போகணுமா? அடுத்த நாள் அப்படி தான் எடுக்கணுங்க. இதைத்தான் தொழிலாக செஞ்சுக்கிட்டு வரோம். நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இவர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட லயன் வீடுகள் தீப்பெட்டிகளாய் வரிசை கட்டி நிற்கின்றன. பல வீடுகளில் கழிப்பிட வசதி இல்லை. உடைந்த நிலையில் எப்போது இடிந்து விழுமோ என்ற சூழலில் சிறிய அளவில்தான் இருக்கின்றன. இருந்தாலும் இதை விட்டால் தங்களுக்கு வேறு தொழில் தெரியாது என்கின்றனர் அப்பாவி தமிழர்கள். 25 கிலோ எடுத்தோம்னா 1.5 பேர், அதுக்கு குறைஞ்சின்னா 40 ரூபா கணக்கில் ஒரு கிலோவுக்கு கொடுப்பாங்க. எத்தனை வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்களும் பேர் பையன்லேருந்து இதே தொழில் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு போகணும்னு இல்லையா? எது அப்படி இருக்கோம் நினைக்கிறோம், கிடைக்கணும் எங்களுக்கு அப்படி ஒரு தொழில், வாய்ப்பு இல்லையே. கல்வி, மருத்துவம், சுகாதாரம், வேலைவாய்ப்பு, போதிய சம்பளம் என எதுவுமே இல்லை. மொத்தத்தில் உழைக்கும் மக்களின் உரிமை சுரண்டலாகவே இன்றளவும் நீடிக்கின்றது தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நிலை. காலங்கள் கடந்தாலும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் வலிகளோடு கடந்து வந்திருக்கிறார்கள். தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் பச்சை பசேல் என்று இருந்தாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கை தரம் பச்சை பசேல் என்று இல்லை. இது எப்போது மாறும் என்ற கனவோடு இவர்களுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு துளி தேநீரிலும் இவர்களின் வியர்வை துளிகளும் இரத்த துளிகளும் நிறைந்திருக்கின்றன. இந்த நிலை விரைவில் மாற வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செல்வகுமார்.